நமஸ்காரம் எல்லாருக்கும். பகவத்கீதை 5வது அத்தியாயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 5வது அத்தியாயம் கர்ம சந்நியாச யோகம். கர்ம சந்நியாச யோகத்துல நம்ம கர்ம நிஷ்டை அண்ட் ஞான நிஷ்டை, அதாவது சந்நியாச நிஷ்டை, சாங்கிய யோகம் ரெண்டுத்துடைய அந்த நிஷ்டையுடைய விளக்கங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கார் பகவான். சோ நிறைய இதுல பார்த்துட்டு வரோம். சோ இப்ப ஒவ்வொன்னா கர்மயோகிங்கிறவோ அந்த கர்மயோகியா ஆகிறதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும், அது மாதிரி சாங்கிய யோகியா ஆகிறதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் மாத்தி மாத்தி சொல்லிண்டே வர்றார். இப்போ லாஸ்டா நம்ம பார்த்த ஸ்லோகத்துல சாங்கிய யோகி பத்தி சொல்லிட்டு இருந்த, அதாவது அந்த மனசு சாங்கிய யோக பயிற்சியும் போது அவன் மனசு முழுமையா அந்த பரமாத்மாவிடம் ஈடுபட்டு அந்த பரமாத்மாலேயே லயிக்கிறது தான் அந்த சாங்கிய யோக பயிற்சியின் உச்ச நிலை. கடைசியில அது பரமாத்மாலேயே அது லயிச்சு இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய பலன் பரமாத்மாவோடைய ஒன்றி விடுவான்ங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். சோ அவன் மனசு புத்தி எல்லாத்தையும் வசப்படுத்தி அந்த சச்சிதானந்தமயமான அந்த பரமாத்மாவுடைய ஸ்வரூபத்தை நேரடியா பார்க்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தோட அவன் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சோ அப்படி அந்த பரமாத்ம நிலையை அடைந்து விட்ட அந்த சித்த புருஷன் இருக்கான் இல்லையா, அவன் அந்த மாதிரி அந்த ஒரு நிலையை அடைஞ்ச அப்புறம் அவனுக்கு பார்க்கறது எல்லாமே ஒன்னாதான் தெரியும். ஏன்னா அவன் பரமாத்மாவோட ஒன்றா கலந்த அப்புறம் அவன் எல்லாத்துலயும் பரமாத்மாவை பார்க்கறது இல்ல, பரமாத்மாலதான் எல்லா ஸ்வரூபங்களையும் பார்க்கறான். சோ அதனால அவனுக்கு எந்த ஒரு இது எல்லாத்துக்குமே அவனுக்கு சமநிலை தான் இருக்கு. அதனால்தான் அவனை இந்த ஒரு ஆசையோ வெறுப்போ இல்ல இந்த குரோதமோ எதுவுமே அவனை பாதிக்காது அப்படின்னு சொல்லுவார். முற்றிலும் துறந்த ஞானியும் பாப்பருகோ. அதுதான் இப்ப பார்க்க போறோம். அந்த சித்த புருஷன் எப்படி எல்லாத்தையும் சமமா நினைக்கிறான் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனி சைவ ஸ்வபாகே ச பண்டிதாஸ் சமதர்ஷினஹ. வித்யா வினய சம்பன்னே. நமஸ்காரம். நமஸ்காரம். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவ ஸ்வபாகே ச சுனி சைவ ஸ்வபாகே ச சைவ ஸ்வபாகே ச சுனி சைவ ஸ்வபாகே ச பண்டிதா சமதர்ஷினஹ பண்டிதா சமதர்ஷினஹ. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவ ஸ்வபாகே ச சுனி சைவ ஸ்வபாகே ச பண்டிதா சமதர்ஷினஹ. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவ ஸ்வபாகே ச பண்டிதா சமதர்ஷினஹ. ஓகே, பண்டிதாக்கு அப்புறம் ஒரு இஸ் போட்டுக்கோங்க. அந்த விசர்க்கம் இஸ் ஈக்குவலன்ட் டு இஸ். பண்டிதா சமதர்ஷினஹ. பண்டிதா சமதர்ஷினஹ. ஓகே. சோ அந்த பரமாத்ம நிலையை அடைஞ்ச அந்த சித்த புருஷர்கள் பார்த்தோம்னு நினைச்சுக்கோங்க, அவளுக்கு துளியும் ஏற்றத்தாழ்வு மனப்பான்மைங்கிறது முற்றிலுமாக அவளுக்கு அற்று போகிறது. அவளுக்கு எல்லாமே அந்த சச்சிதானந்தமயமான அந்த பரபிரம்ம பரமாத்மாதான்
எல்லாமே அவளுக்கு வேற ஒரு இருப்புங்கிறதே கிடையாது. அந்த ஒரு நிலையில இருக்கா. அதனால அவளுக்கு எதை பார்த்தாலும் அந்த சமபாவனைங்கிறது அவளுக்கு ஏற்படும் அப்படிங்கறத சொல்ற அந்த சமநிலைய அப்படின்னு சொல்றதுக்காக தான் பிராமணே கவி, கவிங்கிறது பசு கௌவு, அப்புறம் ஹஸ்திங்கிறது யானை, அப்புறம் சுனி, சுனிங்கிறது நாய், அப்புறம் ச ஏவ ஸ்வபாகே, ஸ்வபாகேங்கிறது சண்டாளன். எதுக்கு இத்தனையும் சொல்றானா அவனுக்கு அந்த பரமாத்ம நிலையை அடைஞ்ச அந்த சித்த புருஷர்களுக்கு பிராமணனாலும் சரி, பசுனாலும் சரி, யானைனாலும் சரி, நாயினாலும் சரி, சண்டாளனா இருந்தாலும், அதாவது அந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது கிடையாது, எல்லாருங்கிறதுக்காக தான் இந்த பிராமணா இதுல இருந்து அந்த ஒரு விலங்கு இது நாய் இது வரைக்கும் சண்டாளன் வரைக்கும், அதாவது அத்தனை பேருங்கிறதுக்காக அவ சொல்றா. அவ சமபாவனையோடு இருப்பார்கள். யார் எல்லாரிடமும் சமபாவனையோட இருப்பா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள சொல்றேன். நெக்ஸ்ட், இஹைவ தைர்ஜித சர்கஹ, சர்கோர்க்கு கஹ பண்ணிக்கோங்க. ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாஹ. கீதா குரு மாமி. இஹைவ தைர்ஜித சர்கஹ. ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு என்ன பாட்டுன்னு மட்டும் சொல்லிடுறியா? 19. ஓகேப்பா, தேங்க்யூ. நீங்க அடுத்தது வேணா சொல்றீங்களா மாமி? நான் அடுத்தது சொல்றேன். தேங்க்யூப்பா. ஓகே, கீதா வைத்தியநாதன் மாமி. இஹைவ தைர்ஜித சர்கஹ. एकैव तैर्जितः सर्गः येषां साम्ये स्थितं मनः येषां साम्ये स्थितं मनः निर्दोषं हि समं ब्रह्म निर्दोषं हि समं ब्रह्म तस्मात् ब्रह्मणि ते स्थिताः. तस्मात् ब्रह्मणि ते स्थिताः ते स्थिताः. ते स्थिताः. इहैव तैर्जितः सर्गः येषां साम्ये स्थितं मनः निर्दोषं हि समं ब्रह्म तस्मात् ब्रह्मणि ते स्थिताः. इहैव तैर्जितः सर्गः येषां साम्ये स्थितं मनः निर्दोषं हि समं ब्रह्म तस्मात् ब्रह्मणि ते स्थिताः. ஓகே, சோ எல்லாத்தையுமே சமபாவனையோட பாப்பான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சோ அவனுடைய அந்த சித்த புருஷனுடைய மனசு சமபாவனையில நிலைத்து நிற்கும் பொழுது, அவன் எல்லாத்தையும் சமமாக மதிக்கும் பொழுது, அவளுக்கு இந்த பிறவியிலேயே இந்த உலகத்தையே ஜெயித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்ற. அதாவது அவ அந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த இதிலேந்து சுழற்சியிலேந்து முற்றிலுமாக விடுபட்டு ஜீவ முக்தர்கள் ஆகி விடுவார்கள் அப்படின்னு சொல்ற. சோ இந்த உலக பார்வையில அவளுடைய உடல் இருந்தாலும் அவ அந்த உடலுக்கும் அவளுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னா அதான் அவ ஜீவமுக்தன் அப்படின்னு சொல்லுவா. சோ அவ உயிரோட இருக்கான்னு நம்ம நினைச்சுன்னு இருக்கோம். பட் அவ அந்த பரமாத்ம நிலையோட சேர்ந்ததுனால அவ உடல் இருந்தாலும் அவ ஜீவமுக்தர்களா ஆயிடுவா. இந்த மாதிரி சமபாவனையோட இருந்து அவ அந்த பிரம்மத்தோட ஒன்றி விட்ட பொழுது அவளுக்கு இப்பவே அந்த உலகத்தோட இருக்கக்கூடிய அந்த தொடர்பு முற்றிலும் அற்று போய்விடும் அப்படின்னு சொல்றார். ஒரு பேரானந்த நிலை அதெல்லாம் இருக்கிறது எப்பேற்பட்ட ஒரு பிளிஸ். சோ அந்த சித்த புருஷனுடைய இலக்கணம் இன்னும் கொஞ்சம் டீடைல் சொல்ற. ந பிரஹ்ருஷ்யேத்
प्रियं प्राप्य नोद्विजेत् प्राप्य चाप्रियम् स्थिरबुद्धि रसम्मूढः सम्मूढोर्க்கு டக பண்ணிக்கோங்க ब्रह्मविद् ब्रह्मणि स्थितः கீதா குரு மாமி. न प्रहृष्येत् प्रियं प्राप्य न प्रियं न प्रहृष्येत् प्रकृष्येत् प्रियं प्राप्य न प्रहृष्येत् प्रियं प्राप्य न प्रकृष्येत् प्रियं प्राप्य नोद्विजेत् प्राप्य चाप्रियम् नोद्विजेत् प्राप्य चाप्रियम् स्थिरबुद्धिरसम्मूढः स्थिरबुद्धिरसम्मूढः ब्रह्मविद् ब्रह्मणि स्थितः ब्रह्मविद् ब्रह्मणि स्थितः न प्रकृष्येत् प्रियं प्राप्य नोद्विजेत् प्राप्य चाप्रियम् स्थिरबुद्धिरसम्मूढः ब्रह्मविद् ब्रह्मणि स्थितः न प्रकृष्येत् प्रियं प्राप्य नोद्विजेत् प्राप्य चाप्रियम् स्थिरबुद्धिरसम्मूढः ब्रह्मविद् ब्रह्मणि स्थितः. Thank you பா. ஓகேவா? சோ இதுல அந்த சித்த புருஷனுடைய இலக்கணத்தை ஃபுல்லா சம்மரைஸ் பண்ணி சொல்றா. என்ன அப்படின்னா அவருக்கு அந்த சித்த புருஷனுக்கு பிரம்மத்தை தவிர ஒரு பொருள்ங்கிறது கிடையாது. அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். பிரம்மத்தோட ஒன்றி விடுறதுனால பிரம்மம் அப்படிங்கறத தவிர வேறு ஒரு பொருள் கிடையவே கிடையாது. அது மாதிரி அவனுடைய மனசு புத்தி எல்லாமே எப்பவுமே ஸ்திரமா அந்த பிரம்மத்தோடைய லயிச்சு போயிடுறது. இது ரெண்டாவது. அதுக்கப்புறம் அவனுக்கு எந்தவித பாதிப்பும் இந்த உலகியல் போகங்களினால் வரக்கூடிய எந்த பாதிப்பும் அவனுக்கு உண்டாகாது. அதாவது ஒரு அவமானம் அவமானம்லாம் கிடையாது, சுகம் துக்கம் கிடையாது, காம குரோதம் கிடையாது, எதுவுமே இருக்காது. எப்பவுமே எந்த காரணத்தை கொண்டும் அவனுடைய மனசும் சரி புத்தியும் சரி அந்த பிரம்ம நிலையிலிருந்து கொஞ்சமும் விலகாது. அப்படி ஒரு பியூட்டிஃபுல் பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் அது. சோ அவன் அந்த சச்சிதானந்தமயமான அந்த பிரம்மத்திலேயே அசையாமல் நிலைத்து இருப்பான். இதுதான் அந்த சித்த புருஷன்கிறதோடைய இலக்கணம். அதாவது ஒரு டிஸ்கிரைப் அ சித்த புருஷன் அப்படின்னு கேட்டோம்னா அப்படி கிறிஸ்பா இத நம்ம சொல்லிடலாம். பிரம்மத்தோட ஒன்றி விட்டா அவன் மனசு புத்தி எல்லாமே பிரம்மத்துல லயிச்சு இருக்கு. பிரம்மத்தை தவிர அவனுக்கு வேற ஒரு இருப்புங்கிறதே கிடையாது. அது மாதிரி எந்தவித காமக்ரோதம் அந்த மாதிரி எதுவுமே அவனை பாதிக்காது. அவனுடைய புத்தி ஸ்திரமா எப்பவுமே பிரம்மத்துல இருக்கு, அதுல இருந்து விலகாது. அவன் அதிலேயே அந்த பிரம்மத்திலேயே நிலைத்து இருப்பான் அப்படின்னு சொல்லி இப்படிதான் சித்த புருஷனுடைய இலக்கணம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாத்தையும் கன்சைஸ் பண்ணி திருப்பியும் ஒரே ஸ்லோகத்துல கொடுத்திருக்கான். நெக்ஸ்ட் கூப்பிட்டுட்டுமா மேம்? இப்பதான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் வரப்போறது. பாஹ்ய ஸ்பர்ஷேஷ் வசக்தாத்மா விந்தத் யாத்மனி யத் சுகம் ச பிரம்ம யோக யுக்தாத்மா சுக மக்ஷய மஷ்ணுதே. ஹேமா ரவிக்குமார் மாமி. பாஹ்ய நமஸ்காரம். ஸ்பர்ஷேஷ்வசக்தாத்மா भाग्यस्पर्शेष्वसक्तात्मा विन्दत्यात्मनि यत् सुखम् विन्दत्यात्मनि यत्सुखम् यत् सुखम् ब्रह्मयोगयुक्तात्मा स ब्रह्मयोगयुक्तात्मा
सुखमक्षयमश्नुते सुखमक्षयमश्नुते भाग्यस्पर्शेष्व भाग्यல बाह्य ह भाग्य भाग्यस्पर्शेष्व सक्तात्मा विन्दत्यात्मनि सुखं स ब्रह्मयोगयुक्तात्मा सुखमक्षयमश्नुते भाग्यस्पर्शेष्व இருக்கும் பாக்ய கிடையாது, அது பாக்கியம் கிடையாது, பாஹ்ய பாகர்னு சொல்றோம்ல வெளி அப்படிங்கிறது. சோ பாஹ்ய भाग्य ஹெச் பாஹ்ய भाग्य கவேல ஹ ஹ हाँ ஹ भाग பா இல்ல பா மட்டும் சொல்லுங்க, அப்புறம் இஹ் ஹெச் போடுங்க, பாஹ். भाग्य கரெக்டா மேம்? BAHYA எப்படி சொல்வேன்? BA HYA भाग्य GA வருது மட்டும் தானே, BAHYA. கரெக்டா? பாக் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க மாமி, பாக்குற ஒரு இது பாஹ்ய பாஹ்ய பாக்ய அவ்வளவுதான், பாஹ்ய. भाग्य स्पर्शेष्व सक्तात्मा विन्दत्यात्मनि यत्सुखं स ब्रह्मयोगयुक्तात्मा सुखमक्षयमश्नुते भाग्य स्पर्शेष्व பாஹ்ய भाग्य இல்ல, ஆனந்தி சொல்லிக்காமி. भाग பாஹ்ய இஹ் மாமி, भाग्य இஹ் ஹெச் பாஹ்ய भाग्य 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 स्पर्शेष्व மாமி நீங்க सक्तात्मा பாஹ்யவே கிடையாது, பாஹ்ய பாஹ்ய பிராக்டிஸ் பண்ணுங்க. भाग्य भाग्य இதுதாமா சொல்றாங்க. பாஹ்ய பாஹ் भाग भाग्य 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 स्पर्शेष्व सक्तात्मा विन्दत्यात्मनि यत्सुखं स ब्रह्मयोगयुक्तात्मा सुखमक्षयमश्नुते. நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன் மாமி. சரி சரி சரி. भाग्य சோ நம்மளுடைய மனசுல இருந்து இந்த பாஹ்ய ஸ்பர்ஷம், அதாவது வெளியில இருக்கக்கூடிய அந்த புலனுகர் பொருட்கள், அதாவது இப்போ ஒரு உருவம், அதுல நம்ம அப்படியே மனசு அதுல போயிடுறது. ஒரு வாசனை, எங்கேயோ யாராத்தையோ ஒரு குருமா பண்றா, கம கமன் வாசனை அடிச்சதுன்னா உடனே மனசு அங்க ஓடி போகும். அது மாதிரி சோ அந்த வாசனை, உருவம், அதுக்கப்புறம் இது ஒலி, எந்த இதுவுமே அந்த புலனுகர் பொருட்கள்ல இருந்து இருக்கிற அந்த பற்றை முழுவதுமாக அகற்றி அந்த உள்ளத்துல வெறும் அந்த பரமாத்மாவை இடைவிடாது தியானம் பண்ணினா அவன் அந்த சாத்வீக ஆனந்தத்தை பெறுகிறான். அந்த ஆன்மீக சாத்வீக அந்த ஆனந்த அனுபவம்ங்கிறது இருக்கு இல்லையா, அதை அவன் அடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது நம்ம மனசு இந்த புலனுகர் பொருட்களிலிருந்து, அதில் இருக்கக்கூடிய அந்த பற்றிலிருந்து ஃபுல்லாவே நம்ம விலகணும். விலகிட்டு மனசு உள்நோக்கி அந்த சச்சிதானந்தத்தை நோக்கி போகணும். அப்படிங்கிற அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறது தான் உண்மையான ஒரு இது. அந்த தியானம் பண்ணினா நம்மளுக்கு அந்த ஒரு பேரானந்த நிலை கிடைக்கும் அப்படின்னு முதல் முறையா நம்மளுக்கு இந்த 5 சாப்டர்ல இந்த தியானம் அப்படிங்கிற இத இங்க ஆரம்பிச்சு வைக்கிறார். சோ இந்த புலன்களால நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஒரு போகங்கள் தான் சுகம் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கிறவனுக்கு என்னதான் தியானம் பண்ணாலும் அந்த உண்மையான அந்த ஆனந்தம் கிடைக்கிறது கிடையாது. சோ
இந்த புலனுகர் பொருட்கள்ல கிடைக்கிற சுகம்ங்கிறது உண்மையான சுகமே இல்லை அப்படின்னு சொல்றா. அது வெறும் ஒரு தோற்றம்தான். அந்த பரமாத்ம தியானத்துல அசையாம நம்ம இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த சுகம்தான் எல்லாவற்றையும் விட சிறந்த சுகம். அதுதான் நிலையான அக்ஷய சுகம் அப்படின்னு சொல்றாங்க. அக்ஷய அப்படின்னா என்ன? பெர்மனன்ட்னு அர்த்தம். அக்ஷய சுகமானது அதுதான் அப்படின்னு சொல்றார். சோ நம்ம இந்த போகங்கள்ல மனச வச்சு அது மேல பற்ற வச்சு நமக்கு கிடைக்கிற சுகம்லாம் ஒரு சுகமே கிடையாது அப்படிங்கறத இங்கே சொல்ற. அந்த பரமாத்மாவுடைய சுகம்ங்கிறது தான் ஈடு இணையற்றது. பாக்கி எல்லா சுகமும் இந்த உலக தோற்றத்துல நம்மளுக்கு தெரியுற எல்லாமே நொடியில் அழியக்கூடியவை. அது அது மேல பற்று வைக்கிறதுங்கிறது பிரயோஜனமே இல்லை அப்படிங்கறத சொல்ற. திருப்பியும் அது வெறும் துக்கத்துக்கு தான் காரணம் அப்படிங்கறத சொல்ற. அது அனித்தியமானது அப்படிங்கறதை சொல்ல போற. அடுத்தது ஏ ஹி சம்ஸ்பர்ஷஜா போகா துக்கயோனய ஏவ தே ஆத்யந்தவந்தः கௌந்தேய ந தேஷு ரமதே புதஹ. ஹேமசித்ரா மேம். ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகா ये हि संस्पर्शजा भोगा दुःखयोनय एव ते दुःखयोनय एव ते आद्यन्तवन्तः कौन्तेय आद्यन्तवन्तः कौन्तेय न तेषु रमते बुधः न तेषु रमते बुधः ये हि संस्पर्शजा भोगा दुःखयोनय एव ते आद्यन्तवन्तः कौन्तेय न तेषु रमते बुधः ये हि संस्पर्शजा भोगा दुःखयोनय एव ते आद्यन्तवन्तः कौन्तेय न तेषु रमते बुधः. ஓகே. சோ இந்த புலன்களால ஏற்படும் அந்த போகங்கள்ங்கிறத எவ்வளவு அழகா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றாரு தெரியுமா? ஒரு விட்டில் பூச்சி இருக்கு, ஃபயர்ஃப்ளை இருக்கு. அதுக்கு அறிவின்மையால பின்விளைவை பத்தி எல்லாம் யோசிக்காம அந்த ஒரு தீபம் ஏத்தி வச்சதுன்னா அந்த ஒளிதான் சுகம் அப்படின்னு நினைச்சுண்டு அதை அடையணும்னு சுத்தி சுத்தி பறந்து கடைசியில என்ன ஆறுது? அதுலயே விழுந்து தன்னை அழிச்சுக்கிறது இல்லையா? அதே மாதிரிதான் இந்த அஞ்ஞானியான மனிதன் என்ன பண்றான்? இந்த போகங்கள் தான் சுகத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னு நினைச்சுண்டு அது மேல பற்று வச்சு அதை அனுபவிக்க முயன்று முடிவுல துன்பத்தையே அவன் அனுபவிக்கிறான். ஒரு விட்டில் பூச்சியோட கம்பேர் பண்ணி எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அது எப்படி அது மேல அட்ராக்ட் ஆறுது? அது நம்மள அழிச்சிடும்னு அதுக்கு தெரியாம அதை பார்த்தோம்னா அந்த ஒளிய பார்த்து அட்ராக்ட் ஆறுது, அது கிட்ட போய். இதே மாதிரிதான் நம்மளும் அஞ்ஞானிங்கிற நம்ம எல்லாம் இந்த சாதா மனுஷா நம்ம இந்த உலக போகங்கள்ல பற்று வச்சு அதை நோக்கி போய் கடைசியில நம்மளையே நம்ம மாய்த்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்றோம். சோ இந்ததான் நம்ம சுகத்துக்கு காரணம் அப்படின்னு நினைச்சுண்டு அதை அனுபவிக்கணும் அப்படின்னு அது மேலேயே ஈடுபாடு கொண்டு அதன் விளைவாக நம்மளுக்கு அந்த காம குரோதம் முதலிய அந்த இதெல்லாம் தீங்குகள் எல்லாம் நமக்கு விளைகின்றது. முடிவுல அதுவே நம்மளுக்கு பாவத்தை சேர்த்து அதன் பயனாக நாம் பரலோகத்திலும் சரி இந்த உலகத்திலும் சரி துன்பங்களையே நாம் அனுபவிக்க நேரிடுகிறது. சோ ஒரு விட்டில் பூச்சியை ஞாபகம் வச்சுக்கணும். அது பாரு எப்படி தேவையில்லாத அட்ராக்ட் ஆகி அதுலயே விழுந்து நாசமா போச்சு. அதே மாதிரிதான் நம்மளும் இந்த போகங்கள்ல அட்ராக்ட் ஆகி கடைசியில அதனுடைய விளைவு நம்மளுக்கு துக்கம் தான், வேதனை தான் அப்படின்னு சொல்றான்.
சோ அப்படி இந்த போகங்கள்ல பற்று இருந்து இது ஆகும் பொழுது அந்த மனிதனுடைய பலம், அவனுடைய ஆயுள், மனசு, புத்தி, பிராணன், புலன்களுடைய அந்த திறமை எல்லாமே அழிஞ்சு போயிடுறது. சோ இது இந்த புலன்களால ஏற்படக்கூடிய இந்த போகங்கள்ங்கிறது ஒரு கனவு மாதிரிதான். சோ கனவு நம்ம காண்றோம், எழுந்து பார்த்தா அதெல்லாம் நிரந்தரம் இல்லைங்கிறத உணர்றோம் இல்லையா? அந்த மாதிரிதான் அது கனவு மாதிரிதான், ஒரு மின்னல் மாதிரி அனித்தியமானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. நொடி பொழுதுல அழிந்து போகக்கூடியது இந்த போகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. இப்போ ரொம்ப முக்கியமா இந்த மனுஷ பிறவி நம்மளுக்கெல்லாம் கிடைச்சிருக்கிற ஒரு அபூர்வ பிறவி, அந்த மனுஷ பிறவியோட பெருமைய பத்தி சொல்லி, இந்த பிறவி நம்மளுக்கு கிடைச்சதே நம்மளுக்கு அரியது ஒரு பாக்கியம். அதனால இதுலதான் இந்த சாதனையை நம்ம செய்ய முடியும், மத்த இதுல நம்மளால செய்ய முடியாதுங்கிறத அவர் சொல்றார். உனக்கு அப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு ட்ரெஷர் கிடைச்சிருக்கு, நீ இதுலயாவது அதை ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோ. இது நம்மளுக்கும் பக்காவா பொருந்தக்கூடியது. ஷக்னோ தீஹைவ யஸ் சோடும் பிராக் ஷரீர விமோக்ஷனாத் காம क्रोधोद्भवं वेगं स युक्तस् स सुखी नरः. हेमावती मामी. शक्नोति हैव यः सोढुम् शक्नोति हैव यः सोढुम् प्राक् शरीरविमोक्षणात् प्राक् शरीरविमोक्षणात् कामक्रोधोद्भवं वेगं कामक्रोधोद्भवं वेगं सयुक्तः स सुखी नरः. सयुक्तः स सुखी नरः. शक्नोति हैव यः सोढुम् प्राक् शरीरविमोक्षणात् कामक्रोधोद्भवं वेगं सयुक्तः स सुखी नरः. शक्नोति हैव यः सोढुम् प्राक् शरीरविमोक्षणात् कामक्रोधोद्भवं वेगं सयुक्तः स सुखी नरः. சோ இப்ப இங்க பல்வேறு பிறவிகள் பத்தியும் சொல்றா. இப்போ தேவலோகத்துல தேவரா நம்ம தேவ பிறவிகள்லாம் நிறைய அறிவு இருக்கும், ரொம்ப நிறைய அறிவு இருக்கும். சோ ஆனா அந்த பிறவியில எல்லாம் உல்லாசம் புலநுகர்ச்சிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். இதே ஒரு விலங்கினம் அந்த மாதிரி பிறவிகள், ஒரு பறவை, ஒரு புழு பூச்சி, விலங்கு, அந்த மாதிரி இதுக்கு அறிவுங்கிறது மட்டும்தான். சோ இந்த பிறவிகள்ல எல்லாம் தேவ பிறவியாகட்டும், விலங்கு பிறவிகள், பறவைகள், புழு பூச்சியில எல்லாம் அந்த காம குரோதத்தை வசப்படுத்துறது அப்படிங்கிறது முடியாத காரியம். ஆனா இந்த மனுஷ பிறவிங்கிறது இருக்கு பாருங்கோ, அது வாய்க்கிறது ரொம்ப அரிது. அதனால இந்த உடல் அழிஞ்சு போறதுக்கு முன்னாடியே இந்த மனுஷ உடலை இந்த சாதனைகள் எல்லாம் நம்ம நிலைநிறுத்தி இந்த காம குரோதம் அப்படிங்கறதை எல்லாம் ஜெயித்து அந்த ஆற்றலை நாம் பெற வேண்டும். ஏன்னா இந்த மனுஷ பிறவிங்கிறது ஒரு அபூர்வ பிறவி. இந்த பிறவியில தான் இந்த சாதனையை நம்ம செய்ய முடியும். மத்த பிறவி, இப்ப நீ ஒரு விலங்கா பிறந்து நீ கர்ம யோகத்தை பண்றேன், சாங்கிய யோகத்தை பண்றேன், பக்தி யோகத்தை பண்றேன்னு நம்மளால பண்ண முடியாது. நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இந்த அபூர்வ பிறவியில மேக் யூஸ் வைல் த சன்ஷைன்ஸ் சொல்வாள், மேக் ஹே வைல் த சன்ஷைன் சொல்வாள். அந்த மாதிரி இந்த பிறவியிலேயே நாம இந்த சாதனைகள்ல குறியா நின்று அந்த காம குரோதம் அந்த வேகத்தை எல்லாம்
மன அமைதியோட பொறுத்து கொள்ளணும், அந்த ஆற்றலை நாம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்றான். அதாவது எதா இருந்தாலும் அப்படியே இப்ப நான் ஒரு இது இருக்கு, ஒரு ஆறு ரொம்ப வேகமா பாஞ்சு ஃபோர்ஸ்ஃபுல்லா வருதுன்னு வச்சுக்கோங்க. கடல்ல சங்கமிச்ச அப்புறம் அது அந்த கடல்ல என்ன ஆகும், காமாதான் ஆகும். அந்த கடல்ங்கிறது எப்படி, எது உள்ள வந்தாலும் அது பாட்டுக்கு அப்படியே சைலண்டா ஆயிடும் இல்லையா? அப்படியே அந்த கடல்ல வந்த உடனே அதனுடைய வேகம் எல்லாம் மறைஞ்சு போயிடுறது இல்லையா? அந்த மாதிரிதான் மனச நம்ம வசப்படுத்திட்டோம்னா அந்த காம குரோதம்ங்கிற அந்த மாதிரி ஒரு வேகமான நதி அந்த மனசுல புகுந்தாலும் அது அப்படியே அழிஞ்சு போயிடும். காம குரோதம்ங்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிடும். அதான் அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது தான் ஒரு முக்கியமான இது. அதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றேன். இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். பாப்போம். யோந்தஸ் சுகோந்தராராமஹ, அந்தராராமஹ. சோ ராமஸ்ன்னு இருக்கு, அடிச்சுட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க. யோந்தஸ் சுகோந்தராராமஹ ததாந்தர் ஜோதி ரேவ யஹ ச யோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோ திகச்சதி. சாய் ஜெயஸ்ரீ மேம். ஜெயஸ்ரீ சாய். நமஸ்காரம். யோந்தஸ் சுகோந்தராராமஹ, யோந்தஸ் சுகோந்தராராமஹ ததாந்தர் ஜோதிரேவ யஹ ததாந்தர் ஜோதிரேவ யஹ ச யோகி பிரம்ம நிர்வாணம் ச யோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோதிகச்சதி பிரம்மபூதோதிகச்சதி. யோந்தஸ் சுகோந்தராராமஹ ததாந்தர் ஜோதிரேவ யஹ ச யோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோதிகச்சதி. யோந்தஸ் சுகோந்தராராமஹ ததாந்தர் ஜோதிரேவ யஹ ச யோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோதிகச்சதி. ஓகே. சோ ஒரு பெரிய இதுக்கு ஒரு ஆரம்பம் போட போறார். அதனால இது வரைக்கும் சொன்னதோட சம்மரைசிங் மாதிரி திருப்பியும் நம்மளுக்கு அந்த சாங்கிய யோகியுடைய இதையே தான் திருப்பியும் சொல்றார். என்னன்னா, அதாவது அந்த ஆத்மாலேயே சுகத்தை காண்பதற்கு தீர்மானம் செய்துக்கிறான். சோ அந்த ஆத்மாதான் உண்மையான சுகம் அப்படிங்கறத பூர்ணமா தீர்மானமா நம்பி அதுல லயிக்கிறது. அதே மாதிரி அந்த ஆத்மாலேயே அவன் அந்த ஞானம் பெற்று அந்த பிரம்மத்தோடையே ஒன்றி விட்டான் இல்லையா? அந்த சாங்கிய யோகி கடைசியில அந்த பிரம்மத்தையே அடைகிறான் அப்படின்னு சொல்லி திருப்பியும் அதையே தான் நம்மளுக்கு சொல்றார். ஒரு சாங்கிய யோகிங்கிறதுக்கு பிரம்மத்தை தவிர வேற ஒரு பொருள் இல்லை அவனுக்கு. மனசு அதுல லயிக்கிறது, அந்த ஆனந்தத்தை பெறுகிறான், கடைசியில அந்த பிரம்மமாகவே அவன் ஆகிறான், அந்த பிரம்மத்தை அடைகிறான். நெக்ஸ்ட், லபந்தே பிரம்ம நிர்வாணம். இம்ம வரைக்கும் வச்சுக்கோங்க. ரிஷயः க்ஷீண கல்மஷாஹ. சரியா? ரிஷயः சொல்லணும் அங்க, ஏன்னா க்ஷ வருது. சின்னத்வைதா யதாத்மானஹ சர்வபூத ஹிதே ரதாஹ. ஜானகி மாமி. லபந்தே பிரம்ம நிர்வாணம் லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷயः க்ஷீண கல்மஷாஹ
ऋषयः क्षीणकल्मषाः छिन्नद्वैधायतात्मानः छिन्नद्वैधायतात्मानः सर्वभूतहिते रताः सर्वभूतहिते रताः लभन्ते ब्रह्मनिर्वाणम् ऋषयः क्षीणकल्मषाः छिन्नद्वैधायतात्मानः सर्वभूतहिते रताः लभन्ते ब्रह्मनिर्वाणम् ऋषयः कल्मषाः छिन्नद्वैधायतात्मानः सर्वभूतहिते रताः. Thank you, ma'am. ஓகே சோ திருப்பியும் அதே மாதிரிதான் அவருடைய இது. சோ அவளுடைய பாவங்கள் எல்லாம் அழிந்து விடுகிறது. எல்லா சந்தேகங்களும் அவ அடையப்பட்ட அந்த ஞானத்தினால் தெளிவாக்கப்பட்டு விட்டன. அப்புறம் அவளுக்கு எல்லா உயிரினங்களையும் சமமாக அவ நினைப்பா. அவ மனசு சஞ்சலம் துளியும் இல்லாம அந்த பரமாத்மாவிடமே நிலைத்து நிற்கும். அப்படிப்பட்டவ அந்த சாங்கிய யோகிகள் கடைசியில அந்த பரபிரம்ம பரமாத்மாவையே அடைகிறார்கள் அப்படின்னு சொல்ற. சோ அவளோட உள்ளம்ங்கிறது எப்போதும் அது சுத்தமா இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும். கொஞ்சமும் அந்த காமக்ரோத விகாரங்கள்ங்கிறது கொஞ்சமும் இருக்காது. அவளுடைய அந்த மகாத்மாக்களுடைய மனசுலயும் சரி, மனசாலோ புலன்களாலோ என்ன செயல் நடந்தாலும் அது மத்தவாளோட நல்லதுக்காகவே தான் இருக்கும். அவ துளியும் அவளுக்கு இப்போ நம்ம ஆச்சாரியாலுமே எடுத்துக்கோ, அவ பண்ற எந்த ஒரு சிந்தனை எதுலயுமே ஒரு தீங்குங்கிறதே இல்லை. பிறருடைய நலனுக்காக மட்டுமே அதெல்லாமே இருக்கும் அவளோட திங்கிங். அந்த மகா புருஷர்களுடைய அந்த ஞானிகளுடைய அந்த மனம். சோ அவளுக்கு எல்லா இடத்துலயும் மேல கீழே உள்ள வெள்ள இங்கே அங்க எங்கேயுமே அந்த ஆனந்தமயமான அந்த பரபிரம்ம பரமாத்மா மட்டும்தான் இருப்பா அப்படின்னு. அதை தவிர வேறு ஒரு பொருள் இருப்புங்கிறதே அவளுக்கு கிடையாது. எல்லா பக்கமும் பிரம்மம் தான் நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சொல்றார். சோ இத தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம். ஜெயலட்சுமி மாமி. காம க்ரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம். காம க்ரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம். காம க்ரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம். ஓகே சோ இது வரைக்கும் நம்ம கரெக்ட். சோ இந்த 5வது அத்தியாயத்துல முதல்ல எல்லாம் நம்ம கர்மயோக நிஷ்டைய பத்தி டீடைல்டா பார்த்தோம். அப்புறம் சாங்கிய யோக நிஷ்டைய பத்தி டீடைல்டா பார்த்தோம். சோ ரெண்டு சாதனை மூலமாவும் கடைசியில அந்த பரமாத்மாவை தான் அடையறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த மாதிரி பரமாத்மாவை அடைஞ்ச அந்த சாங்கிய யோகியினுடைய இலக்கணம், கர்மயோகியினுடைய இலக்கணம் எல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். அதாவது அவ எல்லாமே மனசையும் புலன்களையும் ஒரு வைராகியத்தோட தன்வசப்படுத்துறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
இப்போ அந்த பாயிண்ட மட்டும் எடுத்து டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி மனசையும் புலன்களையும் வசப்படுத்துவதற்கு தியான யோக சாதனை அப்படிங்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். சோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு தியான யோகம் அப்படிங்கறத ஆரம்பிக்கிறா. இத்தனை நேரம் நம்ம பார்த்தது கர்ம யோகம், சாங்கிய யோகம் ரெண்டையும் பார்த்தோம். இங்க தியான யோகம்ங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ற. அந்த தியான யோக சாதனை பண்ணினா இந்த மனசு புலன்களை வசப்படுத்துவது எளிதாகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ தியான யோகத்தை இன்ட்ரடியூஸ் பண்ற, அதனுடைய பயனை பத்தி சொல்ற. அதாவது இதுல வெறும் ஒரு டச் தான். இப்போ ஒரு மெகா சீரியல் பெயின் இருக்கு, கடைசியில முடிக்கும் பொழுது என்ன போடுவா, நாளை அப்படின்னு போட்டு ஒரு 10 செகண்டுக்கு ஒரு இது போடுவா இல்லையா? நம்மளுக்கு என்ன ஆகும், உடனே ஆஹா ஐயோ நாளைக்கு என்னன்னு நம்மளுக்கு மனசு இதுவா இருக்கும்ல. அதே மாதிரிதான் இந்த சாப்டர் முடியிற அந்த லாஸ்ட் 2 ஸ்லோகத்துல ஒரு புது டாபிக்க டச் பண்ணிட்டு விடுற. சோ நம்மளுக்கே ஒரு இது வரும், அடுத்தது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிதான் இதை நம்ம பார்க்கணும். ஸ்பர்ஷான் கிருத்வா பஹிர் பாஹ்யாம் சக்ஷுஷ் சைவாந்தரே ப்ருவோஹோ பிராணாபானௌ சமௌ கிருத்வா நாசாபியந்தர சாரிணௌ. ஜெயந்தி வெங்கட்ராமன் மாமி. ஸ்பர்ஷான் கிருத்வா பஹிர்பாஹ்யாம் ஸ்பர்ஷான் கிருத்வா பஹிர்பாஹ்யான் சக்ஷுச்சைவாந்தரே ப்ருவோஹ சக்ஷுத்சைவாந்தரே ப்ருவோஹ பிராணாபானௌ சமௌ கிருத்வா பிராணாபானௌ சமௌ கிருத்வா நாசாபியந்தரசாரிணௌ நாசாப்யந்தரசாரிணௌ ஸ்பர்ஷான் கிருத்வா பஹிர்பாஹ்யான் சக்ஷுத்சைவாந்தரே ப்ருவோஹ பிராணாபானௌ சமௌ கிருத்வா நாசாப்யந்தரசாரிணௌ ஸ்பர்ஷான் கிருத்வா பஹிர்பாஹ்யான் சக்ஷுத்சைவாந்தரே சக்ஷுத்சைவாந்தரே ப்ருவோஹ பிராணாபானௌ சமௌ கிருத்வா நாசாப்யந்தரசாரிணௌ. என்ன டவுட்? அப்புறம் அந்த இஷ்யூ இருக்குல்ல, அது அடிச்சுடுங்க. அதாவது சேர்த்து சொன்னாதான் அந்த இஷ்யூ வரும் நம்மளுக்கு. இப்ப சேர்த்து சொல்லல, பிரேக் எடுக்கிறோம் இல்லையா, அந்த இஷ்யூ வராது நம்மளுக்கு. சரிங்கம்மா, அத சொல்லவே இல்லையேந்தாங்க. ஓகே தேங்க்ஸ். சக்ஷுன்னு தான் ஆரம்பிக்கணும். அந்த இஷ்ஷ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். அது பாஹ்யாமா பாஹ்யானா மம்மி? இன்னா இம்மா யான் இன்னதான். ஓகே ஓகே थैंक यू மம்மி. இன்ன பஹிர் பாஹ்யான் இம்மு கிடையாது, இன்னு போட்டுக்கோங்க. அது சேரும் போதுதான் இம்மு இஷ்ன்னு வருது. பஹிர் பாஹ்யான் சக்ஷுஸ் சைவாந்தரே. கரெக்ட். நெக்ஸ்ட் யதேந்திரிய மனோ புத்திஹி. புத்திர்னு இருக்கு, இரு அடிச்சுட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க. முனிர் மோக்ஷ பராயணஹ விகதேச்சா பய குரோதஹ. குரோதோ இருக்கு, குரோதஹ பண்ணிக்கோங்க. எஸ் சதா முக்த ஏவ சஹ. ஜோதீஸ்வரி மாமி. யதேந்திரிய மனோ புத்திஹி. ஜோதீஸ்வரி மாமி. பாக்கியலட்சுமி மாமி மியூட் போட்டுக்கோங்க. यतेन्द्रियमनो बुद्धिः यतेन्द्रियमनो बुद्धिः मुनिर्मोक्षपरायणः मुनिर्मोक्षपरायणः विगतेच्छाप्रियक्रोधः
विगतेच्छा भयक्रोधः यस्सदा मुक्त एव सः यः सता मुक्त एव सः यदेन्द्रियमनोबुद्धिः मुनिर्मोक्षः परायणः विगतेच्छा क्रोधः यः सता मुक्त एव सः यदेन्द्रियमनोबुद्धिः मुनिर्मोक्षः परायणः இல்ல மோக்ஷ பராயணः मोक्षपरायणः विगतेच्छाभयक्रोधः यः सता मुक्त एव सः வெரி நன்றி. ஓகேவா? சோ இங்க வந்து தியான யோகத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன் நம்மளுக்கு சொல்றார். அதாவது தியானம்ங்கிறத எப்படி பண்ணறோம் அப்படின்னு. வெளி விஷய போகங்கள்ல சிந்தனை போகாம அந்த வெளி விஷயங்கள், அதாவது இந்த உலக சிந்தனைகளை முதல்ல தள்ளி வைக்கணும். ஓகேவா? அந்த கண்ணுடைய பார்வைங்கிறது 2 புருவத்துக்கு நடுவுல அத நிலைநிறுத்தணும். பாக்கியலட்சுமி மாமி. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சுவாசம் இருக்கு இல்லையா? சோ அதுல அந்த சுவாசத்துல இருக்கிற அந்த பிராண அபான வாயுக்களை சமம் ஆக்க வேண்டும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளுக்கு சொல்றா. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய புலன்களையும் மனத்தையும் புத்தியையும் அடக்கணும். அப்படி பண்ணும் பொழுது நம்ம இந்த பயம், கோபம், ஆசை இதுல இருந்தெல்லாம் முற்றிலும் விடுபடுவோம். அந்த பரமாத்மா மோட்சத்திற்கு வழி ஆன அந்த பரமாத்மாவையே நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சுடுவோம். ஒரு தியான யோகத்தினுடைய ஸ்டெப்ஸ் இத்தனையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். எதுக்காக இப்போ நம்ம கண் பார்வை, கண்ணை மூடிண்டு இந்த புருவ மத்தியில போக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்றா. எதுக்காக அப்படி சொல்றா அப்படின்னா, நம்ம கண்ணை திறந்துண்டு 4 பக்கமும் பார்த்தோம்னா நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். அதனால கண்ணை மூடிக்கோ அப்படின்னு சொல்றா. ஆனா கண்ணை வந்து மூடினோன்னு நினைச்சுக்கோங்க, நம்மளுக்கு தூக்கம் வரலாம், சோம்பல் வரலாம். அதனால என்ன சொல்ற, அந்த கண்ணை வந்து நீ மூடின்னு இருந்தாலும் அந்த போக்கஸ நீ இங்க கொண்டு வா. சோ உனக்கு இன்னும் அந்த அலர்ட் இது புருவ மத்தியில கொண்டு வா அப்படின்னு சொல்றா. அதை தவிர யோகால வந்து ஒண்ணு சொல்லுவா, அந்த புருவ மத்தியில தான் நம்மளுக்கு ஆக்ஞா சக்கரம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிற. சோ அந்த ஆக்ஞா சக்கரத்தை அதுலயே பல்வேறு லேயர்ஸ் இருக்கு. அந்த ஆக்ஞா சக்கரம்ங்கிறதுல பல்வேறு லேயர்ஸ் இருக்கு. சோ நம்ம அந்த போக்கஸ கொண்டு வந்து அந்த லேயர்ஸ் எல்லாம் தாண்டி அந்த உள்ள இன்னர் மோஸ்ட் லேயரை நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மறுபிறவி கிடையாதாம். சோ அதனாலதான் நம்மளுக்கு வந்து புருவ மத்தியில போக்கஸ கொண்டு வா அப்படின்னு சொல்றா. அது அப்பேற்பட்ட ஒரு பிளிஸ்ஃபுல் இது. அது வந்ததுன்னா அந்த போக்கஸ் அங்கேயே நிலைநிறுத்தினோம்னா நம்மளுக்கு மறுபிறவி கிடையாது அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த ஆக்ஞா சக்கரத்துல வந்து நம்ம பார்வையை நிலைத்து இருக்க வேண்டும். சோ ஃபர்ஸ்ட் இது அந்த புருவ மத்தியில அந்த இதுன்னு சொல்றா. அடுத்தது வந்து பிராணாயாமம், அதாவது நம்மளுடைய பிராண அபான, அதாவது உள்ள இழுக்கிறது வெளியில வர அந்த விடுற அந்த மூச்சு காத்து இருக்கு இல்லையா? சோ அது வந்து ஜென்ரலா பார்த்தா அந்த வாயு எல்லாருக்குமே தாறுமாறாதான் இருக்கும். நம்மளுக்கே பார்த்தோம்னா சில சமயம் பார்த்தா இடது நாசியில நம்மளுக்கு அந்த வாயு நல்லா இதுவாகும், ஒரு மூக்கு அடைச்சுன்னு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? சில சமயம் வலது நாசியில அதை சஞ்சரிக்கும். சோ அந்த மாதிரி அந்த பிராணவாயு தாறுமாறா இருக்கிற வரைக்கும் மனுஷாலோட மனசுங்கிறது சஞ்சலப்பட்டுதான் இருக்கும். சோ அந்த தாறுமாறா இருக்கிற அந்த ஒரு பிராண அபான வாயுக்களை 2 நாசியிலையும் சமமாக சஞ்சரிக்க வைக்க வேண்டும். அதுதான், அப்படி பண்ணினாதான் மனசுங்கிறது அது அந்த சஞ்சலம்ங்கிறது தானாவே அழிஞ்சு போகும். அந்த
பிராணனுடைய கண்ட்ரோல், 2 நாசிகள்லயும் சமமா அந்த பிராண அபான வாயுக்கள் கரெக்டா இதுவா ஆச்சுன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா மனசு அமைதியா ஆகும் அப்படிங்கறத சொல்றேன். சோ அதுவே நம்ம பகவானை தியானம் பண்ண. சோ அந்த மாதிரி நம்ம அந்த பிராணாயாமம் பண்ணும் பொழுது அதை எப்படி பண்ணணுங்கிறதையும் சொல்றான். அதாவது அந்த பிராண அபான வாயுவை நம்ம சமமா ஆக்கணும்னு சொல்றோம் இல்லையா, அது எப்படி பண்ணணும்னா முதல்ல இடது நாசி மூலமா உள்ள இழுக்கணும். அந்த அபான வாயு, வெளியில இருக்கிற வாயுவை உள்ள இழுத்து வலது நாசி மூலமா அந்த பிராணவாயுவை வெளியில தள்ளணும். பிராக்டிஸ் இப்படிதான் ஆரம்பிக்கணும். இடது லெஃப்ட நம்ம இன்ஹேல் பண்ணி ரைட்ல இருந்து வெளியில விடுறது. அடுத்தது அது ஒரு ஃபியூ சைக்கிள்ஸ் பண்ணி அதே மாதிரி ரைட்ல இழுத்து அந்த லெஃப்ட் நாசியில நம்ம அதை வெளிப்படுத்தணும். இந்த மாதிரி அந்த பிராண அபான வாயுவை சீராக்கணும். முதல்ல அந்த பயிற்சி பண்ணும் பொழுது நம்ம ஃபோக்கஸ் அத மூச்சு இழுக்கிறதுலயும் விடுறதுலயும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வாட்டி அந்த பிராணாயாமம் பண்ணும்பொழுது அந்த பகவான் நாமாவை நம்ம ஜபம் செஞ்சுட்டே இந்த பிராணாயாமத்தை பண்ணணும். நினைச்சு பாருங்க, ஒரு பக்கம் அந்த யோக பயிற்சி, ஒரு பக்கம் நம்ம அந்த பகவான் நாமாவை சொல்லி அந்த பகவான். சோ அது ரெண்டுமா சேர்ந்து நம்மளுக்கு பியூட்டிஃபுல் ஒரு எஃபெக்ட கொடுக்கும் அப்படின்னு சொல்றேன். சோ அந்த வாயு வெளிப்படுத்தும் போதும் சரி, உள்ள இழுக்கும் போதும் சரி, நம்ம அந்த பகவான் நாமாவை தொடர்ந்து நம்ம ஜபம் பண்ணிட்டே வரணும். சோ நம்மளுக்கு அப்படி பண்ணும்போது பகவான் நாமாவை சொல்லும் பொழுது நம்மளுடைய ஃபோக்கஸ் மூச்சு இழுக்கிறது விடுறது. சோ நம்மளுக்கு ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம பகவான் நாமாலேயே லயிச்சுன்னு இருக்கோம். ஆனா இந்த பிராண வாயு இன்ஹேல் எக்ஸேல் அழகா சீரா போயின்னு இருக்கும். அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்மளுக்கு அது மூச்சு வெளியில போறது உள்ள போறதுங்கிற எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அப்படி நம்மளுக்கு பகவான் இதுலயே மனசுலயே லயிச்சிடும். அந்த மாதிரி ஒரு நிலை வரும் பொழுதுதான் நம்ம அந்த வாயுக்களை சமமா ஆக்கியிருக்கோம். அந்த பிராணபான வாயு சமமா நுட்பமா நம்ம நாசியில போறது அப்படிங்கிறதுக்கான அடையாளம். அதாவது நம்மளுக்கே அந்த இன்ஹேல் எக்ஸேல்ங்கிறதே தெரியாம அது ரெண்டும் சமமா ஆகி பகவான் நாமாவையும் நம்ம ஜபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது. சரியா? இது 2வது. புருவ மத்திங்கிறது முதல், அடுத்தது பிராணாயாமம், 3வது மனசு, புலன்கள், புத்தி. இதையெல்லாம் வைராகியத்தோட பயிற்சி பண்ணி கட்டுக்குள்ள வசப்படுத்தி நம்ம பேச்ச அது கேட்கணும். மனசும் சரி புத்தியும் சரி நம்ம சொன்னபடி அது நடக்க செய்து அதை உள்நோக்கி நம்ம அழிச்சுண்டு போனோம். பகவானை நினைக்குமாறு அதை செய்ய வேண்டும். அது 3வது ஸ்டெப். இதையெல்லாம் பண்ணினா இதுதான் தியான யோக பயிற்சி. இதுல நம்மளுக்கு சித்தி கிடைச்சதுன்னா அந்த பரமாத்மாவுடைய அனுபவம் தானாவே உண்டாகும். சோ தியான யோகத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன்ங்கிறது இங்கே ஆரம்பிச்சுடுது இந்த ஸ்லோகத்துல. சோ அந்த மாதிரி அந்த தியானத்தை நல்லா தீவிரமா பயிற்சி பண்றவாளுக்கு அந்த ஆசை அப்படிங்கறதே மனசுல உண்டாகாது அப்படின்னு சொல்றான். சோ அவன் அவனுக்கு பயம் கிடையாது, ஆசை கிடையாது, வெறுப்பு கிடையாது, எதுவுமே கோபம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலையில அவன் இருப்பான். தியானத்துக்கு அப்பேற்பட்ட பவர் இருக்கு அப்படின்னு சொல்றான். சோ நம்ம கர்மயோகம், சாங்கிய யோகத்துல இந்த தியானம் மூலமா நம்ம அதை அடையறதுங்கிறது எளிய வழி அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம நினைக்கலாம், அடாடாடா தியானம் சரி, நான் பூர்வ மத்தியில எப்படியாவது கொண்டு வந்துருவேன், பிராணவாயு அந்த பிராணாயாமம் பண்ணி அதையும் நான் சீர் பண்றேன், இப்ப மனசு புலனை அடக்குங்கிறாளே அது என்னால பண்ண முடியலையே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். கர்ம யோகத்திலயும் சரி சாங்கிய யோகத்திலயும் அதை தான் சொல்றா. புலன்களை மனச புத்திய கட்டுப்படுத்து வசப்படுத்துங்கிறா. எனக்கு அது பண்ண தெரியலையே, என்ன பண்றது எப்படி பண்றதுன்னு நம்ம யோசிச்சோம்னா, இது என்னால முடியாத காரியம்னு நம்ம யோசிச்சோம்னா அவனுக்கு
எளிதா பகவானை அடைவதற்கான ஒரு வழிங்கிறது தான் பக்தி யோகம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அதையும் இங்க இன்ட்ரடியூஸ் பண்றார். பக்தி யோகம் அப்படிங்கறத அடுத்தது சொல்ல போறார். சோ கடைசி 2 ஸ்லோகத்துல பின்னாடி வரக்கூடிய சுவாரஸ்ய எபிசோட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்வால, அதனுடைய முன்னோடி மாதிரி ஒரு ஸ்லோகத்துல தியான யோகத்தை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தார். இப்போ பக்தி யோகத்தை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறார். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். போக்தாரம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹ்ருதம் சர்வ பூதானாம் ஞாத்வா மாம் சாந்திம் ரிச்சதி. ஜோ மாமி. போக்தாரம் யக்ஞ தபசாம் भोक्तारं यज्ञतपसां சர்வலோக மகேஸ்வரம் सर्वलोकमहेश्वरं சுஹ்ருதம் சர்வபூதானாம் सुहृदं सर्वभूतानां ஞாத்வா மாம் சாந்திம் ரிச்சதி. ज्ञात्वा मां शान्तिमृच्छति भोक्तारं यज्ञतपसां सर्वलोकमहेश्वरं सुहृतं सर्वभूतानां ज्ञात्वा मां शान्तिमृच्छति भोक्तारं यज्ञतपसां सर्वलोकमहेश्वरं सुहृदं सर्वभूतानां ज्ञात्वा मां शान्तिमृच्छति. ஓகே, முடிச்சுடுட்டேன். இருங்கோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறமா நீங்களே முடிங்க. சோ இதுல பக்தி யோகத்துக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப அழகா கொடுக்கிறார். பக்தி யோகத்துடைய இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில சில பேரை ரொம்ப அவள ரொம்ப மதிப்போம். அது யாரா வேணா இருக்கட்டும். அது நம்மளுடைய பெற்றோர்களா இருக்கலாம், நம்மளுடைய கூட பிறந்தவாளா இருக்கலாம், நம்மளுடைய குழந்தைகளா இருக்கலாம். அவளை ரொம்ப ஒரு தனி இடத்துல வச்சிருப்போம். அந்த மனுஷால அவளிடம் நம்மளுக்கு அப்படி ஒரு மரியாதை, அப்படி ஒரு பக்தி, ஒரு உண்மையான அன்பு, அவளுக்கு பணிவிடை பண்றதுல அப்படி ஒரு அளவில்லாத மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி மூலமா தன் மனசுல ஒரு அமைதி, இதையெல்லாம் கிடைக்கிறது. அந்த மாதிரி யாராவது மனுஷா இருப்பா. அது எப்பேற்பட்ட ஒரு இதுவா இருக்கலாம். ஒரு குரு மேல கூட அந்த மாதிரி இது இருக்கலாம், இல்ல உன்னுடைய பெற்றோர்கள் மேல இருக்கலாம், அந்த மாதிரி. சோ அவளுக்கு பணிவிடை பண்றதுல அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுல தன்னுடைய மனசும் அமைதியா ஆறுது. அவ அந்த பணிவிடை பண்ணும்போது எவ்வளோ பண்ணாலும், ஐயோ இவ்வளவுதான் என்னால பண்ண முடியறதா, ரொம்ப கம்மி கம்மி கம்மின்னே தோணும். அவ்வளோ ஒரு அதீத ஒரு அன்பு, ஒரு பக்தி, அதுதான். சோ அந்த அவ மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணம், ஐயோ இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அவ எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தியே இல்லாத அந்த மாதிரி. சோ அத அவளுக்கு பண்ணக்கூடிய அந்த ஒரு உபகாரத்தை நினைச்சு கொஞ்சமும் நம்ம கர்வப்பட மாட்டோம். ஐயோ என்ன மாதிரி யாரு எங்க அம்மா அப்பாக்கு பண்ணுவா, என்ன மாதிரி யாரு எங்க குரு, அந்த மாதிரி அதுல அவ கொஞ்சமும் கர்வமும் பண்ண மாட்டா. இப்படி பண்றது அவளுக்கு மன அமைதியை தரும், ஆனந்தத்தை தரும். அதனாலேயே அந்த சேவையை அவர்கள் செய்கிறார்கள். அதுல கொஞ்சமும் அவளுக்கு அலுப்புங்கிறதே கிடையாது. சரியா? இது சேவை அப்படிங்கறதோட சொன்னேன். சோ இந்த மாதிரி ஒரு சேவை செய்யறதுல ஒரு சாதா ஒரு அவள்கிட்டயே இந்த மரியாதையோடையும் பக்தியோடையும் பிரேமையோடையும் சேவை செஞ்சதுல உனக்கு அப்படி ஒரு மன அமைதி கிடைக்கிறதுனா, இந்த அகில உலகிலும் சர்வ வல்லமை படைத்த அந்த பகவானுக்கு நீ இதே சேவையை செஞ்சா உனக்கு எப்பேற்பட்ட ஒரு அமைதி கிடைக்கும். அதுக்குதான் இந்த இதை சொல்ற. இதுக்கு முன்னாடி ஒரு பீடிகை கொடுக்குற பாருங்க. நம்ம ஒரு சாதா ஒரு மனுஷாலுக்கே நம்ம இப்படி ஒருத்தர் மேல அந்த உண்மையான பிரேமை பக்தி வச்சா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமும் அமைதியும் கிடைக்கிறதுனா,
இந்த உலகத்தையே ஆள்ற அந்த வல்லமை படைத்த அந்த பகவான் அவனை உணர்ந்து அவனுடைய பக்தி பெருக்குல மூழ்கி அந்த பகவானுடைய பக்தன் அப்படி ஒரு உயர்ந்த தொண்டு உள்ளத்தோட உறுதியான நம்பிக்கையோட அவனை வழிபட்டானா அவன் எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த மன அமைதி, தெய்வீகமான மன அமைதியை அவன் அடைவான். அத வார்த்தையால சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாரு இவர். அதை விளக்கவே முடியாது அப்படின்னு. சோ நம்மளுக்கு பக்தி யோகத்தினுடைய ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் இங்க சொல்றேன். சோ இப்ப நம்மளுக்கு ஒரு ராஜாவே இருக்கான், ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்கான். அந்த ராஜா நாட்டை அவ்வளோ நன்னா பாத்துக்கிறான்னு நினைச்சுக்கோங்க. அந்த பிரஜைகளுக்கு அந்த ராஜா மேல அப்படி ஒரு பக்தி, அப்படி ஒரு மரியாதை. அதாவது தன்னை ஆஹா இந்த நாட்டுல நான் இருக்கேன், அவன் அப்பேற்பட்ட ஒரு பாக்கியசாலியா தன்னை நினைக்கிறான். தன்னுடைய கவலை எல்லாத்தையும் மறந்துடுறான். யாரு என்ன போருக்கு வந்தாலும் என் ராஜா இருக்கான், என்ன பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால அவன் கவலை எல்லாம் மறந்துடுறான், ஆனந்தத்துல மூழ்கி இருக்கான். சோ ஒரு சாதாரண ஒரு அரசன் அந்த மனுஷ விஷயத்திலேயே இப்படி ஒரு ஆனந்தம், இந்த அமைதி கிடைக்கிறதுன்னா அந்த சர்வேஸ்வரன் மகேஸ்வரனா இருக்கிற அந்த பகவானையே நம்மளுடைய நண்பனா நினைச்சு நாம் அந்த விஷயத்துல நம்பிக்கை வச்சு பக்தி செலுத்தும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஒரு ஆனந்தம் அதை விவரிக்க முடியாது, அதை அனுபவிக்க மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அப்பேற்பட்ட பேரானந்தம், பேரமைதி நம்ம மனசுக்கு கிடைக்கும் அப்படின்னு பக்தி யோகத்துடைய இன்ட்ரோடக்ஷனை சொல்லி இந்த சாப்டரை முடிக்கிறார். சோ லாஸ்ட் 2 ஸ்லோகம்ங்கிறத பின்னாடி வரக்கூடிய அந்த சுவாரஸ்ய அத்தியாயங்களுக்குடைய முன்னோடி. தியான யோகத்தை பத்தியும் பக்தி யோகத்தை பத்தியும் ஒரு இது ஆரம்பிச்சு வச்சிருக்க. ஓகே மாமி முடிச்சுடுங்க. ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே கர்ம சந்நியாச யோகோ நாம பஞ்சமோத்யாயः. ஓம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓகே, 6வது அத்தியாயம் ஆத்ம சம்யம யோகம். முதல் ஸ்லோகத்தை மட்டும் ஆரம்பிச்சு வச்சுடுறேன். நம்ம நாளைக்கு டீடைல்ஸ் பார்க்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச அநாஸ்ரிதः கர்ம பலம் காரியம் கர்ம கரோதி யः ச சந்நியாசி ச யோகி ச ந நிரக்னிர் ந சாக்ரியः. என்னங்கிறது நாளைக்கு பார்ப்போம். எண்டிங் ஸ்லோகா வசந்தி மாமி சொல்லணும் மேம். சொல்லுங்க. ஒரே ஒரு செகண்ட் எடுத்துக்கிறேன். மனப்பாடம் பண்ண ஆரம்பிக்கணும். இவ்வளவு கத்துட்டோம் நம்ம. ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் ந்யாயாயேன மார்கேண மார்கேண மஹீஷாः கோப்ராமணேப்யः சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்க பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.
பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓம் சத் சது. हरिः ॐ श्री ஹரி गुरुभ्यो ஓம் नमः. நமः. हरिः அப்படிதான். ஹரி ஓம். ஓகே மேம். குட். தேங்க் யூ. Thank you, ma. Namaskaram. Thank you, ma'am. Thank you.